ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் 21st பர்த்டேக்கான ஒரு ஷூட் கேக் அல்லது ஷர்ட் கேக் கொண்டு உங்களுக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கிறேன். ஏற்கனவே நான் ஷர்ட் கேக் செஞ்சுருக்கிறேன், ஆனாலும் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்க போகுது. கேக்கை நான் பட்டர் ஐசிங்கால் ஐசிங் பண்ணி ஃபோண்டன்ட்டால் கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற ரெட் வெல்வெட் கேக்கோட ரெசிப்பியும் ஷேர் பண்ணியிருக்கிறேன். விருப்பம்னா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரியும், ஷூட் கேக்குன்னு வரும்போது ஒரு ஒயிட் கலர் ஷர்ட், பிறகு ஒரு பிளாக் கலர் கோட், அதுக்கு பிறகு ஒரு போ அல்லது டையோட அந்த கேக் வரும். இதில் வர ஷர்ட்டில் பட்டன் வைக்கிற பகுதியை தான் நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கிறேன். ஷர்ட்டை சரி நடு பகுதிக்கு இந்த பட்டன் வர போகிற பகுதியை நான் அட்டாச் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நான் இந்த சூட்டோட கொலர் பகுதியை செய்ய போகிறேன். இந்த சூட்டுக்கான கொலரை நான் பிளாக் கலர் ஃபோண்டன்ட்டால் வெட்டி எடுக்க போகிறேன். நேரடியாக ஃபோண்டன்ட்டில் வெட்டி எடுக்கிறத விட நாங்கள் பிளாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கொண்டு இது மாதிரி வெட்டி எடுத்துக்கொண்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஃபோண்டன்ட் எப்படி செய்கிறதுன்ட்டு ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கிறேன். விருப்பமாண்டா செக் பண்ணி பாருங்கள். இதில் நான் உங்களுக்காக ரோசாப்பூட மொட்டோண்ட போனஸாக செஞ்சு காட்டலான்ட்டு இருக்கிறேன். ரோசாப்பூ செய்கிறதுக்கான கம் பேஸ்ட் ரெசிப்பியும் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணி விடுறேன். இந்த இயரில் முதலாவது கிடைச்ச கஸ்டமைஸ் கேக் ஓடுறது தான். ஸோ நான் இதில் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கணுமென்று எதிர்பார்க்குறேன். இதில் இருக்க கேக் ஃபோட்டோவை தான் எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க அவங்களோட மகன்ட 21வது பர்த்டேக்கு செய்யணுமென்று ஆசைப்பட்டு எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. நார்மலாக ஒயிட் கலரில் இருக்கிற ஃபோண்டன்ட்டை நாங்கள் பிளாக் கலராக மாற்றுறேன்டா வெல்டனில் இருக்க ஜெல் கலர் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கொலரில் தச்ச மாதிரி ஒரு அடையாளம் வரத்துக்கு இது மாதிரி ஒரு ரோலரை நான் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ரோலரால் நான் தச்ச மாதிரியான ஒரு இம்ப்ரெஸ்ஸை கொடுக்குறேன். கொலர் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இனி நாங்கள் எப்படி பட்டன் செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. பட்டனுக்கு நான் ரவுண்ட் கட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். அந்த கட்டரால் நான் 4 பட்டன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். 4 பட்டன்ஸ் கட் பண்ணி எடுத்ததுக்கு 3 பட்டன்ஸ் தான் எனக்கு தேவைப்படும். பட்டன்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கொண்ட கட்டரை விட கொஞ்சம் சின்னதாக ஒரு கட்டர் ஒன்று எடுத்து இம்ப்ரெஷன் ஏற்படுத்துகிறேன். பிறகு நான் ஒரு போலிங் டூலால் நடுவில் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். பட்டன்ஸ்க்கு நடுவில் தைக்கிறதுக்காக 4 ஹோல்ஸ் இல்லாட்டி 2 ஹோல்ஸ் இருக்கும். இந்த பட்டனில் நான் 4 ஹோல்ஸ் வைக்க போகிறேன். நான் என்கிட்ட இருக்கிற இந்த டூலால் 4 டாட்ஸையும் வைக்க போகிறேன். டூத்பிக்கால் வேணுமென்றாலும் இந்த டாட்ஸ் வச்சுக்கொள்ளலாம். நாலு பட்டனும் இப்போ ரெடி ஆகிட்டுது. இப்போ நான் செஞ்சு வச்சுருக்க கொலரை கேக்கில் அட்டாச் பண்ண போகிறேன். பிறகு நான் செஞ்சு வச்சுருக்க போவையும் பட்டன்ஸையும் அட்டாச் பண்ணிக்கொள்ள போகிறேன். இனி நான் ஷர்ட்டுக்கு மேலே இருக்கிற அந்த சின்ன ரோஸ் பட்டை செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல நான் செஞ்சுருக்கிற கேக்ஸில் வேறு வேறு விதமாக கட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரோஸஸ் செஞ்சுருக்கிறேன். இந்த கேக்குக்கு செய்ய போகிற இந்த ரோஸ் பட்டுக்கு எந்த விதமான ஒரு கட்டரோ எந்த விதமான ஒரு டூலோ யூஸ் பண்ணாமல் எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு சொல்லித்தரப்போகிறேன். ரோஸ் செய்கிறதுக்காக ரெட் கலரையும் ஒயிட் கலரையும் யூஸ் பண்ணி ஒரு டார்க் கலரும் ஒரு லைட் கலரையும் செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த ரோஸ் பட்டுக்கு நடுவில் டார்க் கலரில் 2 இதழ் வரப்போகுது, லைட் கலரில் 4 இதழ் வரப்போகுது. இப்போ இது மாதிரி 2 கலரையும் உருட்டி எடுத்துக்கொள்கிறேன்.
ஒரு கத்தி ஒன்று யூஸ் பண்ணி சேம் சைஸஸாக டார்க் கலர்லேருந்து 2 பீசஸும் லைட் கலர்லேருந்து 4 பீசஸையும் வெட்டி எடுக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த பீசஸ் வந்து 1 சென்டிமீட்டர் அளவில் இருக்குது. வெட்டி எடுத்த 6 பீசஸையும் நான் வந்து புளித்தீன் பேக் ஒன்றுக்குள்ள நடுவில் வைக்க போகிறேன். இந்த பீசஸை வச்சுட்டு பொலித்தீன் கவரால் மூடிட்டு எனக்கிட்ட இருக்கிற டிரான்ஸ்பேரண்ட் கரண்டியால் இது மாதிரி நசிக்க போகிறேன். இது மாதிரி கரண்டி இல்லாட்டி கையால் கூட இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளலாம். பிறகு நான் வந்து இதோட மேல் பகுதியை மட்டும் இது மாதிரி பெரும் விரலால் நல்லா நசிச்சு மெல்லிசாக்கி கொள்கிறேன். இனி நான் வந்து பொலித்தீன் பேக்கில் இருந்து இந்த இதழ்களை கலட்டி எடுக்க போகிறேன். பிறகு நான் வந்து டார்க்காக இருக்கிற ஃபொண்டன்ட் பீசஸை மட்டும் எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி எடுத்து பூவோட நடுப்பகுதியை மட்டும் செஞ்சு கொள்ள போகிறேன். இது மாதிரி 2 இதழ்களையும் வச்சு சின்ன ஒரு மொட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதழ்கள் கலராமல் இருக்கிறதுக்காக 2 கையாலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். பிறகு நான் அடுத்த லைட் கலரில் இருக்கிற 4 இதழ்களையும் எடுத்துக்கொள்கிறேன். இது மாதிரி 4 இதழையும் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி பட்டை சுற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன். பிறகு விரல்களால் இதெல்லாம் மெதுவாக விரித்து விட போகிறேன். இதே விதத்தில் இன்னும் கொஞ்சம் இதழ்கள் சேர்த்து ரோசா பூவாகவே மாற்றிக்கொள்ளலாம். ரோசா பூ முழுமையாக செய்கிற வீடியோ உண்டு கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இது மாதிரி கீழ்ப்பகுதியை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு தேவையில்லாத பகுதியை ரிமூவ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ எங்களோட ரோஸ் பட் ரெடி ஆகிட்டுது. இனி எங்களோட கேக்கில் அட்டாச் பண்ணிக்கொள்ளலாம். இவ்வளோதாங்க இந்த வீடியோ. நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்குமெண்டு. வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுண்டா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் வீடியோக்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட கருத்துகள் ஃபீட்பேக்ஸ் இருந்ததுண்டா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏதாவது ரிக்வெஸ்ட் சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எதிர்காலத்தில் வீடியோவாக போட்டு விடுறேன். ஓகேங்க, இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். Until then, 3D Lifestyle Germany, Tarsi.